ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீது குக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காயில் வறுவல் பார்க்கலாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக குட்டி குட்டி டிப்ஸும் நான் கொடுப்பேன், அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைக்காயோட வறுவல் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளைன் ரைஸ்க்கு, குழம்புக்கு, ரசம் சாதத்துக்கு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மீடியம் சைஸ் வாழைக்காய் ஒரு 3 எடுத்திருந்தேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். கட் பண்ணதுமே கத்திரிக்காய் போல் இதை தண்ணியில் போட்டுக்கணும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் என்ன சொல்லணும்னா, வேகும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கணும். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு நம்ம மசாலா சேர்க்கும்போது உப்பு பார்த்து போட்டுக்கணும். இப்போது இந்த 2 மட்டுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 5 to 6 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடுங்க. வேகும்போது நம்மளோட ஸ்டவ்வோட ஃப்ளேமை கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கணும், இல்லைனா பொங்கி வெளியே வந்துடும். இப்போது பாதி அளவு நான் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டேன், அதனால் கொதிக்கிறது அடங்கியிருக்கு. இப்போது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரண்டியில் எடுத்து நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு குத்தி பார்த்தோம்னாலோ அல்லது நசுக்கி பார்த்தாலோ வெந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக அழகாக சூப்பராக க்யூபாக எல்லோ கலரில் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இதை தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகும் சீரகமும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே இப்போது கட் பண்ணி வச்ச அரை பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 1/2 வெங்காயம் போதுங்க, அதை நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் கம்மியாக தான் இருக்குது, அதனால். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலவையெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வாழைக்காயில் இந்த மிக்சிங்கை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் போல் காய் எடுத்து அதை தடவி எடுத்து சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். மசாலா இந்த வாழைக்காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஹீட் இருந்தால் தான் நல்லாவே ஒட்டும், அதுக்காக தான் அனலில் வச்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தேன். டேஸ்ட்டு காரமும் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த போல் உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு எந்தளவுக்கு மறுபடியும் ஆட் பண்ண முடியுமோ தேவையான அளவுக்கு மட்டும் காரத்துக்கும் உப்புக்கும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டு டைம் கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா நல்லாவே நமக்கு அருமையான வறுவல் கிடைச்சிடும், பச்சை வாசனமும் போயிடும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அருமையான சைட் டிஷ்ஷாக நமக்கு இது இருக்கும். சாம்பார் சாதம், வெறும் ரச சாதம், வெறும் ஒயிட் ரைஸில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். பிகினர்ஸ் கூட அழகாக சூப்பராக ஃபஸ்ட் டைமே செஞ்சு அசத்தலாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழைக்காய் நிறைய பேர் வாயு அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள் 0 கொலஸ்ட்ரால் வெஜிடபிள். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.